ஹாய், திஸ் இஸ் ஃப்ரம் டீம் யுவேரா. இப்போ என் கையில் இருக்கிறது வந்து ஒரு முட்டை. ஸோ இந்த முட்டையை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த முட்டையிலேருந்து நம்ம வந்து ஒரு 2-3 கொஷின் கேட்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நவடேஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே தவிர ஆன்சர் கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ChatGPTயில் டைப் பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே யூ கேன் கெட் தி ஆன்சர். அப்போ இங்கே என்ன முக்கியமாக தேவைப்படுதுன்னா கொஸ்டின் தான். ஆன்சர் வந்து எல்லாமே அவைலபிள், பட் ரைட் கொஸ்டின் கேட்க தெரியணும். அதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களால் ஒரு முட்டையை வச்சுட்டு எவ்வளோ கேள்வி கேட்க முடியுது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ எனக்கு என்னென்னலாம் தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஏன் வேறு ஷேப்பில் இருந்தால் என்ன ஆகும்? ஏன் அது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது? ரெண்டாவது, முட்டை ஏன் வெள்ளை கலரில் இருக்குது? வேறு வேறு முட்டையெல்லாம் வேறு வேறு கலரில் இருக்குது. இது எந்த பேசிக்கில் இந்த கலர் செலக்ட் ஆகுது? இது ஒரு கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து நம்ம வந்து முட்டையை கொதிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ முட்டை வந்து சூடாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த முட்டையை எடுத்துட்டிங்கன்னா அது சூடு ரொம்ப நேரம் இருக்கும். கிட்டத்தட்ட 1 hourலாம் கூட அந்த முட்டை சூடாகவே இருக்கும். அது ஏன்? ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து ஒரு கொஷின் கேட்குறதுக்கான கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணிக்கிட்டாலே நம்மளால் வந்து நிறைய விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நிறைய விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடாது, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சொல்லணும். ஒரு நாளைக்கு மினிமம் 2 கொஸ்டினாவது கேட்கணும். கொஸ்டின்லேயே 2 டைப் இருக்குது. லோயர் ஆர்டர் திங்கிங், ஹையர் ஆர்டர் திங்கிங் இருக்குது. கேட்குற கொஸ்டின் வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டினாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். லோயர் ஆர்டர் கொஸ்டின்னா இது என்ன, அது வந்து லோயர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்னா, ஏன் முட்டை வெள்ளை கலரில் இருக்குது, ஏன் வேறு கலரில் இருக்கக்கூடாது, ஏன் வேறு முட்டையெல்லாம் இந்த பறவை முட்டைலாம் வேறு கலரில் இருக்குது, ஏன் இந்த பிராய்லர் கோழி முட்டை வந்து ஒயிட் கலரில் இருக்குது, நாட்டுக்கோழி முட்டை ஏன் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன, முட்டை ஏன் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, அந்த வேரியேஷன் ஏன் வருது. ஸோ இது வந்து ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுனால நமக்கு நம்ம நல்லா ப்ரில்லியண்ட்டாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்.